Hi friends, welcome to Homemaker Mom's Gallery. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துடலாங்க. தோல் எடுத்துட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். ஏன் தண்ணியில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கோசரம் நாம் ஜில்லுன்னு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்ததை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நாம் இப்படி பரவலாக காய போடலாங்க. இப்போ தண்ணி எல்லாம் உறிஞ்ச பின்னாடி ஒரு பவுலில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு நாம் பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள். ஏன்னா கலர் வரத்துக்கோசரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோவை நீல வாக்கில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா தூளை மேலே அப்படியே தூளாங்க. அப்படி மெதுவாக கலந்து விடுங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிருங்க. எவ்வளோ கலக்கிறோமோ அதுலேயே கலர் நல்லா வருங்க. இப்போ இது கலந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு தவாவில் எண்ணெய் வச்சுருந்தோங்க. இது லேட் பண்ணோம்னா தண்ணி விட்டுரும் உருளைக்கிழங்கு. அதுக்கோசரம் நம்ம எண்ணெய் வச்சிடலாம். தண்ணி எது தெளிக்காதையே நீங்கள் இப்படி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலரில் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க போடணும். அப்பப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்ட பின்னாடி நல்ல முறுவலாக கிடைக்குங்க நம்மளுக்கு ஃபிங்கர் சிப்ஸ். பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நாம் எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் ஒரு 10 எடுத்துக்கலாங்க. இதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற ஃபிங்கர் சிப்ஸ் ஃப்ளேவர் வரதுக்கோசரம் நம்ம இதை ஆட் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க, ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.